ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் மிடில் ஏஜ்டு ஆன்லைன் ஷாப்பிங் இன் அனதர் வேர்ல்டு எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. நான் அப்போ தான் நிறைய பேருக்கு இன்னமும் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் ஏபிக்குள்ளே போகலாம். ஏபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பிரிமோலா ஒருத்தங்களை மீட் பண்ணுறாங்க. அவங்களோட பேரு யூபட்டோரியம். இவங்க தான் விஸ்கவுண்டோட மனைவியா. உங்களுக்கு வந்து பிரிமோலாவை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இவங்க தான் அந்த மேலோ ட்ரேடிங் கம்பெனியோட டாட்டர்னு. அதே மாதிரி இவங்க தான் டைசனுக்கும் கொரோலாக்கும் இவங்க தான் ஓனராகவும் இருந்திருக்காங்க. இப்போ இவங்க வாழ்ற நாட்டுல இவங்களுக்குன்னு இப்போ 2 ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும். இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த பாட்டிமாவை பார்க்க வந்திருப்பான். அங்க பார்த்தா அவங்க சொல்றாங்க, நீ வந்து எக்ஸ்ப்ளோஷன் இந்த மேஜிக்கை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அந்த புக்கு கேட்டோனே அந்த புக்குக்கும் அவன் காசை தரான். சின்ன பொண்ணுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சோனே அவங்க வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரிமோலா அங்க போயிருக்கால, அந்த விஷயத்த பத்தி அவ சொல்றா. அங்க மத்த பொண்ணுங்க இந்த ப்ரோச்சஸ் இந்த மத்த விஷயத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியமானாங்க. இதை கேட்டோடனே அவன் இன்னொரு ப்ரௌச்சை காட்டுறான். இதுல ஒரு உமனோட சிம்பிள் இருக்கு. இதுவும் ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. நான் இதை பார்க்கும்போது அந்த லேடியோட ஞாபகம் தான் எனக்கு வருது. அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லி இதையும் நீ காசா மாத்தலாம். எஸ்பெஷலா இந்த விஷயத்த நீ அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி காசாக்கலாம். நான் இதுக்கு என்னன்னு தெரியல. பிரிமோலா அவளுக்கும் பெருசா ரியாக்ட் பண்ணல. இதுக்கப்புறம் தான் நம்ம மேலேயே சொல்றா, இந்த பொண்ணு இருக்கல பாடி கார்டுன்னு சும்மா ஒரு பேருக்கு தான் உள்ள வந்திருக்கா. அதே மாதிரி சாப்பாடு பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு நடிப்பு தான். எனக்கு நல்லாவே தெரியும் இவ கெனிச்சியா அடைய ஆசைப்படுறா. இதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி ஒண்டி நான் நடக்க விட போதில்ல. ஏன்னா நான் வந்திருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒன்றும் நடக்காது. இதுக்கப்புறம் நம்ம மேலே ஒரு டஞ்சனை பத்தி சொல்ல, அங்க இவங்க 2 பேரும் போறதுக்கு பிளான பண்றாங்க. ஆனா என்ன ஒண்ணு, இந்த பாடி கார்டு பொண்ணை கொண்டு வரணும்னு அவளுக்கும் இவளுக்கு விருப்பம் இல்ல. டஞ்சன்னு சொன்னோன்னே நம்ம அனுமோனிக்கு அவ்வளவு சந்தோஷம். அங்க அப்படியே அவ கத்துறா, நானும் வருவேன் டஞ்சனுக்கா, நம்ம போகலாம். இல்ல நம்ம ஒண்ணும் அங்க போய் விளையாட போதில்ல, ரொம்ப ஆபத்தான விஷயம்லாம் இருக்கும். அம்மா அனுமோனே அங்க பயங்கரமான மாஸ்டர்லாம் இருக்கும், அதனால வராத. இல்ல நான் வருவேன். நான் வந்து ஒரு அட்வென்ச்சரரா மாறுறதுக்கு ஆசைப்படுறேன். அதே மாதிரி நான் உங்க கூட இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய டிராகனை நம்ம தோக்கடிக்க போறோம். இதனால நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க டஞ்சனை நோக்கி தான் போறாங்க. அந்த டஞ்சனுக்குள்ளேயும் போக அந்த டஞ்சன் அவ்வளவு அற்புதமா இருக்கு. உள்ள இருக்கிற ஒரு விஷயமும் உங்க எல்லாருக்கும் புதுசா இருக்கு. உள்ள நல்லா போறாங்க. அங்க உள்ளேயே ஒரு கிறிஸ்டல் இருக்கு. பார்த்தோன்னே அப்படியே அதை வெட்டி எடுக்க பாக்குறானா, இப்படி இவன் மிஷின் போட்டு அதை எடுக்கிறனால அங்க பயங்கரமா சத்தம் வருது. அவங்க 2 பேரோட காதை அப்படி வலிக்குது. மேலே நீ வந்து அனுமோனிவ வெளியில கொஞ்சம் கொண்டு போறியா, அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் அப்படி இவங்களை நோக்கி வர மாதிரி இருக்கா. அதை பார்த்து இவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அது ஒரு கேவ் ஸ்பைடரா. நம்ம கெனிச்சியால நம்பவே முடியல இந்த அளவுக்கு பெரிய ஸ்பைடர்லாம் இங்க இருக்குன்னு. இந்த ஸ்பைடரை கெனிச்சி தாக்குனாலும் அதுக்கு எதுவுமே ஆகல. அங்க அவங்க எவ்வளவோ தாக்கி பாக்குறாங்க, இருந்தாலும் எதுவுமே அங்க வேலைக்கு ஆகல. அங்க கெனிச்சியும் சொல்றான், இது வேலைக்கு ஆகலனா அனுமோனே உன்னோட ஃபயர் மேஜிக்க போடு. ஆனா அனுமோனே ரொம்ப பயந்து போயிருக்கா. இதனால வேற வழி இல்லாம அங்க பட்டாசு எல்லாத்தையுமே அவன் கொளுத்தி போடுறான். இதுவும் அங்க ஒர்க் ஆயிடுது. அது பயந்து போக இதையே ஒரு வாய்ப்பா வச்சு அவங்க எல்லாருமே தப்பிச்சு வெளியில ஓடி வராங்க. நல்ல வேலை அந்த ஸ்பைடர் வந்து நம்மள தேடி வரல. இல்ல அந்த ஸ்பைடர் வந்து எப்படிப்பட்ட ஸ்பைடர்னா நைட் டைம்ல தான் எல்லாரையுமே ஹண்ட் பண்ணும். அதனால பிரச்சனை இல்ல. அனுமோனிய ரொம்ப பயந்து போயிருக்கா. இதனால அவன் சமாதானம் பத்துறான். கவலைப்படாத, இல்ல என்ன மன்னிச்சிருங்க, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, இது வந்து நடக்கும்னு எனக்கு தெரியும். இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டைம், அதனால இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல அவ பயங்கரமா கத்துறா, என்னது என்ன விட்டு நீங்க அங்க போனீங்களா, இதெல்லாம் என்ன கதையா இருக்கு. எனக்கு தெரியும் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பூனை பொண்ணு. அவளால் தான் எவ்வளவு பிரச்சனை. விட்டு நீங்க ஒன்றே ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கீங்களா. இந்த ஸ்பைடர் அங்க வரும் தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி நானும் அங்க வந்திருப்பேன். இல்ல அப்புறம் பிரிமோலாவோட விஷயம் என்ன ஆகும், நீ வந்து அவளை காட் பண்ண தேவையில்லையா. அங்க பிரிமோலாவும் சொல்றா, இல்ல இப்போதைக்கு நான் வந்து பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன், அதனால இது ஓகே தான். என்ன விஷயம், ஏதாச்சும் பிரச்சனையா என்ன. அப்படி எல்லாம் இல்ல. இதனால அவ ரொம்ப சந்தோஷமா வரா. ஹேய் அப்புறம் என்னப்பா வந்து போகலாம், நாளைக்கு கரெக்டா இருக்கும். இந்த கேவ் ஸ்பைடரை நம்ம ஹண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த இரிட்டேஷனை நல்லா தாங்கிக்க முடியல. நாளைக்கு அதை கொல்லணும், முடிக்கணும். ஆமா என்னோட அந்த மிஷினும் அங்கதான் இருக்கு. அதே மாதிரி அந்த கிறிஸ்டலையும் நல்லா அப்படியே விட முடியாது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே குளிச்சு முடிக்கிறாங்க. அங்க அந்த புக்கையும் அவன் சமன் பண்ணி தரான். அந்த ரெஜிஸ்டர் பண்ண கிரிமோர் அது வந்து வந்துருச்சு. அந்த கிரிமோரை பார்த்தோன்னே அதுல இருக்க ஒரு ஸ்பெல் அவ போட போகிறா. குளிய நம்ம ஹீரோவும் தடுக்கிறான். ஹே அனுமனே வந்து இங்க போடக்கூடாது, அது ஆபத்தை கிரியேட் பண்ணும். இப்போதைக்கு உன்னோட நிலைமை அது வந்து சரியாகல, அதனால நீ சரியானக்கு அப்புறம் ஓகேவா ஃபீல் பண்ணக்கு அப்புறம் நம்ம இதை பண்ணலாம். நீ கவலைப்படாத, அதே மாதிரி நான் உனக்கு உதவி பண்றேன் எப்படி நீ ஒரு அட்வென்ச்சரரா இருக்கணும்னு. இதுக்கப்புறம் அனுமோனே ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக் பண்ணி பிராக்டிஸ் பண்றா. டைம் ஆகுது இவங்க டஞ்சனுக்கு போறதுக்கு. அனுமோனே நீ வந்து ஓகேவா தான் இருக்கியா. ஆமா நான் ஓகேவா தான் இருக்கேன். இவ என்ன சொன்னா எனக்கு சரியா தெரியல. மீனா ஏதோ சொன்னனால இவ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அவங்க உள்ள போறாங்க. அந்த கிறிஸ்டலும் அங்கதான் இருக்கு. இல்ல அந்த மிஷினும் இருக்கா. இப்பதான் அவன் விஷயத்தையே சொல்றான். இந்த மிஷினை எப்ப பயன்படுத்தணும், அப்பதான் அந்த கேவ் ஸ்பைடர் எங்க முன்னாடியே வந்தது. அதான் அவன் ஆன் பண்ண அங்க பயங்கரமா சத்தம் கேக்குதா. சில பல மிஞ்சத்திலேயே இந்த கேவ் ஸ்பைடர் இவங்க முன்னாடி வருது. அது
எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இந்த கேவ் ஸ்பைடர் ரொம்ப சீக்கிரமா வரும்னு. அங்க இதுக்காக தான் நம்ம ஹீரோ வெயிட் பண்ண இருப்பான். அங்க டிவைஸை வச்சு அவன் தாக்குறான். அது அவளைக்கும் ஒர்க் ஆகலையா. கரெக்டான டைம் வரும்போது அனுமணி கிட்ட சொல்றான், அனுமணி சீக்கிரமா உன்னோட ஃபயர் ஸ்பெல்ல போடு. அது அவ பயந்துக்குன்னே போடுறான். இதனால அந்த ஸ்பைடரும் அப்படியே கருகி போகுது. அந்த ஸ்பைடர் இதனால பயந்து போய் அப்படியே உள்ள போயிடுது. நல்ல வேலை இது வந்து நைட் டைம்ல ஹன் பண்றதுனால இது வந்து அவளுக்கும் பெரிய பிரச்சனையா இல்லனா இது பெரிய பிரச்சனையா இருக்கும். அனுமணிக்கு பயம் இருந்தாலும் அவ எப்படியோ இதை பண்ணிட்டா. இது வந்து நைட் டைம்ல வெளியில தெரியும்னு சொன்னா அதை யோசிச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை தேடி போறாங்க. ஏன்னா அதை அப்படியே விடுறது ஒரு நல்ல விஷயமா இருக்காது. தேடி போனா அந்த கேவ் வந்து அப்படியே கொஞ்சம் பெருசா பிரியுது. ஒரு மிகப்பெரிய லைட்டை வச்சு அவன் தேடுறான். உள்ளதான் ஒரு கார்னர்ல அது உட்கார்ந்து இருக்கு. இதை பார்த்தவனே அவங்க வந்து அட்டாக் பண்ணலான்னு போவாங்களா. அந்த சைட்ல இன்னொன்னு இருக்கு. அது இதை விடவும் பெருசா இருக்கு. அதுக்கு பார்த்தவனே புரிஞ்சு போயிடுது இதுதான் அந்த ஃபீமேல் ஒண்ணுன்னு. மேல் தான் ஹண்டிங்க போகும். இந்த ஃபீமேல் உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் சாப்பிடும். ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இதனால வேற வழி இல்லாம அங்க இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அதுக்குள்ள அந்த ஃபீமேல் ஸ்பைடரும் அப்படியே இவங்களோட வழியை பிளாக் பண்ணுது. அதனால அவங்க அப்படியே அந்த ஸ்ப்ரேவை அடிக்கிறாங்க. அது வந்து வேலைக்கு ஆகலையா. அதனால அனுமணி கிட்ட கேக்குறான், உன்னால அந்த ஃபயர் மேஜிக்க பண்ண முடியும்ல. என்னால பண்ண முடியும். அதை பண்றா. இருந்தாலும் அது அவளுக்கும் அஃபெக்ட் ஆகுற மாதிரி தெரியல. கிட்ட மேஜிக் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து இருக்கா என்ன. நான் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா எதுக்கு இதை அட்டாக் பண்ணாம நம்மளோட வலியை ஒண்டி மறைக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வலியை மறைச்சு அப்படியே நம்மள டேக் டவுன் பண்ண பாக்குதுன்னு நினைக்கிறேன். சரி அப்படின்னா இதுக்கு மேலேயும் நம்ம அதுங்களை அப்படியே விடுறது ஒரு நல்ல விஷயமா இருக்காது. ஃபர்ஸ்ட் அதுங்களை நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இதனால பின்னாடி இருக்க அந்த மேல் ஸ்பைடரை அவன் ஸ்டோர் பண்ணிக்கிறான். இந்த இன்னொரு ஸ்பைடர் மேல அவங்க பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க. இருந்தாலும் அது அவளைக்கும் வேலைக்கு ஆகல. இதனால ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான். அந்த இடத்துல வெளியில போறதுக்கு அவளைக்கும் வேற வழியும் இல்ல. பிசிக்கலா இதை வந்து நகர்த்தினாதான் நம்மளால பண்ண முடியும். நான் வந்து ஒரு ஜெயிண்டான விஷயத்த சமன் பண்ண போறேன். ஒரு பெரிய வெஹிக்கிள் அவன் சமன் பண்றான். இதை பார்த்து அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க பார்த்ததை விட இது பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கு. ஆன் பண்ண அங்க அனுமனைவும் வரா. நான் வந்து உங்க கூட வரப்போறேன். இல்ல அனுமனையே நீ இப்போ மேலே கூட இருக்கணும். இல்ல நான் வந்து உங்க கூட தான் இருப்பேன். சரி அப்படின்னா நீ என் கூட வரலாம். நம்ம தான் இப்போ காட்ட போறோம் அந்த ஸ்பைடருக்கு டெத்துனா என்னன்னு. அங்க ஒரு பயங்கரமான அட்டாக்க பண்றான். இருந்தாலும் அதுக்கு அவளைக்கும் பெருசா எதுவும் ஆகல. ஸ்பைடர் அப்படியே அது மேல ஏற ஆரம்பிக்குதான். வண்டியும் ஸ்டார்ட் ஆகல. என்ன பண்ணணும் அவனுக்கு தெரியல. அந்த டைம்ல அனுமனி ஒரு ஸ்பெல்லையும் போடுறான். அந்த ஸ்பெல்லுனால அந்த ஸ்பைடர் எங்கேயோ போய் விழுது. இருந்தாலும் அதுக்கு அவளுக்கும் பெருசா எதுவுமே ஆகல. நிச்சயம் அங்க திரும்பவும் ட்ரை பண்றான். அந்த வண்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஒரு வாய்ப்பா வச்சு அதுக்கு ஒரு ஃபைனல் ப்ளோவையும் கொடுக்கறான். அதனால அந்த ஸ்பைடரும் அங்கேயே செத்து போகுது. ஃபைனலி நம்ம கொன்னுட்டோம். இதனால நம்மளுக்கு ஏகப்பட்ட ப்ராஃபிட் வந்து கிடைக்க போகுது. இங்க எங்க பார்த்தாலும் ராவா கிறிஸ்டல் இருக்கு. இருக்கிற ஒரு கிறிஸ்டலோட விலை ஒண்டி 2 மில்லியன் 2 லட்சம் என்ன. இதே மாதிரி அவங்க ஸ்பைடரோட வீட்டுக்கு வர அங்க பிரிமோலா ரொம்ப ஷாக் ஆவரா. என்ன இது இந்த அளவு ஒரு பெரிய ஸ்பைடரா. ஆமா இதை வந்து நாங்க அங்க தோக்கடிச்சோம். இதை பார்த்து அவ ரொம்ப பயந்து போறா. அங்க ஒரு முட்டையும் இருக்கா. இதை பார்த்து அவங்க கேக்குறாங்க, அம்மா கெனிச்சி நீங்க வந்து இதை சாப்பிட போறீங்களா. ஆமா அதேதான். இது வந்து ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. என்ன இவங்க சொல்றாங்க இவங்களுக்கு வந்து தெரியல. இது வந்து ரொம்ப ரேரான இன்கிரீடியன்டா இருக்கும். அதுக்கப்புறம் அவன் வெட்டி போடுறான். இவனோட ஹோம் டவுனா இருக்கிற ஒக்கைடோ இங்க வந்து இதை இன்னமும் ஸ்வீட் ஆக்கணும்னு சொல்லி இதுல சுகரை லைட்டா கலப்பாங்களாம். ஏதோ ஒண்ணுப்பா நான் இதை உருவாக்கிட்டு நான் ஒன்னும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நீங்க இதை சாப்பிடணும்னு. அப்புறம் அது ரெடி ஆகுது. அனுமணி அங்க சாப்பிட்டு பார்க்க அது வேற லெவல்ல இருக்கு. இதே மாதிரி அவங்களும் அங்க டேஸ்ட் பண்றாங்க. அதுல சீஸ் எல்லாம் கலந்துருக்கான்னு இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது. சீஸியா நீங்க இதுல போட்டிருக்கீங்க. ஆமா அதுவும் தான். இது வந்து கிங்டம் ஆஃப் கார்டன் அங்க வந்து கிடைக்கும்ல இது. ஆமா இது வந்து கிடைக்கும். ஆனா கம்மியான ரீஜன்ல தான் கிடைக்கும். இதுக்கும் மேல இது ரொம்ப விலை உயர்ந்தது. சரி அப்படிலாம் ஒன்னும் இல்ல. இதை வந்து சிம்பிளாவே நம்மளால செய்ய முடியும். கேட்டோடனே பிரேமலா ரொம்ப ஷாக் ஆகுறா. அதை வந்து செய்ய சொல்லி கத்து தர கேக்குறா. அப்புறம் அதை இப்படி உருவாக்கணும் அவன் சொல்றான். மில்க் ஆப்பிளோட வினிகர் இதெல்லாம் போட்டு செஞ்சாலே போதும். அது வேற லெவல்ல இருக்கும். உங்க ரெடி ஆயிடுது. அதை சாப்பிட்டு பார்த்தா அது ரொம்ப ருசியா இருக்கு. நீங்க உருவாக்குன விஷயம் அது வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. என்ன சேஜா இல்ல நீங்க வேற ஏதாச்சா. அதாவது கடவுள் மாதிரி. எனக்கு தெரியும் கெனிச்சி வந்து ஒரு கடவுள் தான். அவரை மீட் பண்ணும் போதே எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு காடு தானே. எப்படி நீ சொல்ற. அதாவது நான் ஒரு காடுன்னு. ஆனா எப்பயுமே காடு கிட்ட ப்ரே பண்ண அதே மாதிரி நான் உங்களை மீட்டும் பண்ணிட்டேன். இப்ப அதனால தான் என்னால ருசியான சாப்பாடை தினமும் சாப்பிட முடியுது. அதான் எனக்கு புரியுது இவ எதுக்காக என்னை விட்டு போக மாட்டான்னு. பிரிமோலாவும் கேக்குறான், எனக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. அதை வந்து நீங்க ஏத்துப்பீங்களா. நான் இந்த விஷயத்த விஸ்கவுண்டோட மனைவிக்கு நான் சொல்லலாமா. நீங்க வந்து ஏன் அப்படி சொல்றீங்க. வந்து இதுல இன்வால்வ் ஆக விருப்பப்படல. நோபல்ஸால எனக்கு பிரச்சனை ஒண்ணுன்னு ஆசைப்படல. என்ன விஷயம்னா ரீசெண்டா நம்ம பிரான்ச் ரெண்டுத்திலயும் இல்ல பல பிரச்சனை போயின்னு இருக்கு. சில ஆளுங்க வேணும்ட்டே வந்து சொல்றாங்க வந்து ஸ்பைசஸ் யூஸ் பண்றோம்ல அதை வச்சு இவங்க வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது வேற ஒரு மோச்சன் தான். அவனோட பேரு தோகலம். இது பிரிமோலாக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பிரிமோலா பண்ண பாக்குறானா விஸ்கவுண்டோட மனைவிக்கு இந்த விஷயத்த கத்து தந்தா அவங்களோட நோபல் பவரை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மர்ச்சண்டால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு புரியுது பிரிமோலா. இதுதான் நான் இருக்கல. நான் இருக்கும்போது நீ வந்து ஏன் இப்படி பண்ற. உங்க எல்லாரையுமே என்னோட ஈவிலான பீஸ்ட வச்சு ஒரு வழி ஆக்க முடியும். நீங்க ஒண்டியில எங்களாலையும்
எப்படியும் அப்படி பண்ண முடியும். ஆனா அங்க பிரிமோலாக்கு அப்படி பண்ண விருப்பம் இல்ல. ஏன்னா மர்ச்சன்ட்ஸ் அவங்க வந்து அவங்களோட வழியில சண்டை போடுவாங்க. நீ சொல்றது எனக்கு புரியுது, நீ பவர்ஸை பாரோ பண்ண விரும்பல. நீ வந்து அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி தாக்குறது ஒண்டி சரிதானா? சரி, ஏதோ ஒண்ணு உன்னோட ஆசை தான். நீ வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு. ஆனா உனக்கு என்னோட உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா என்கிட்ட சொல்லலாம். இதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நோட்டீஸும் வருது. நீங்க திரும்பவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனையை கொடுத்தீங்க அவ்வளவுதான் அப்படின்னு விஸ்கவுண்டோட மனைவி ஒரு லெட்டர் இங்க அனுப்புறாங்க. உங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சு போயிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம பிரிமோலா தானே. பார்க்கலாம், இவங்க வந்து இவளை வச்சு தடுக்க பாக்குறாங்களா? இவளுக்கு விஷயம் வந்து இன்னமும் புரியல. டைம் வரட்டும், எல்லா விஷயமும் தன்னால நடக்கும். இதுக்கப்புறம் அவங்களோட ஷாப்பும் ஓப்பன் ஆகுது. அங்க எல்லா விஷயமும் நார்மலா போகுது. எல்லாமே நார்மலா போகும்னு கேட்டா அதுதான் கிடையாது. அன்னைக்கு வந்து விஸ்கவுண்டோட மனைவி வந்து இங்க வந்தாங்க. நாங்களும் ரொம்ப ஆச்சரியமானோம். இதெல்லாம் அந்த கிணச்சு, அதாவது அந்த மேஜ் முன்னாடி அந்த டவுன்ல பெரிய கெட்ட ஆளுங்க ஷாகா அவங்கள கொன்ன வித்தியாசமான அயன் பீஸ்ட வச்சு. அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாம நீ மறைஞ்சு போயிட்ட. என்ன பத்தி பேசுறீங்க? அது வந்து எனக்கு சரியா தெரியல. அதுவா என்னோட ரிசர்ச் நான் பண்ண, அதனால தான் எனக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு வந்து உன்னோட உதவி அது வந்து தேவைப்படுது. எனக்கு என்னன்னு தெரியல, இவங்க சொல்லும் போது ஏதோ ஒண்ணு தப்பா போகுது அப்படின்னு ஒண்ணு புரியுது. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன விஷயம்னு. அதே மாதிரி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல்ல இன்னும் சில பல ஆன்கோயிங்ஸ் எல்லாம் ஓடின்னு இருக்கு. பிளேலிஸ்ட் பக்கம் போனா உங்களுக்கு வந்து நிறைய அனிமே தெரியும். அதே மாதிரி பிளேலிஸ்ட்ல மூவியோட செக்ஷனையும் நீங்க அடிக்கடி செக் பண்ணுங்க. இதுல சில பல விஷயம் வந்து அடிக்கடி மாறும். சிம்பிளா சொன்னா மூவிஸ் நான் அப்டேட் பண்ணுவேன், நீங்க அதையும் பார்க்கலாம். நான் உங்களை அங்க இல்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.